Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு இன்று கடலூரில் மக்களை சந்திக்கவிருக்கிறது. இன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க கழக பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார், சிறப்புரையாற்றினார். சென்ற முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் எப்படி மக்கள் தமிழக வெற்றிக் கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருந்தார்களோ அதே போல் இந்த கடலூரிலும் அதைவிட அதிகமாக மக்கள் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் கேட்டு பரிசீலித்து தலைவரிடம் சமர்ப்பிப்போம். மக்களுக்கான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக நாங்கள் தலைவரிடம் சமர்ப்பிப்போம். தலைவரோட களப்பணி பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேலூரில் கேட்டிருந்தோம், என்ன நடந்துச்சு. இப்போ நாங்கள் எந்த தேதி கேட்குறோமோ அந்த தேதியில் முதலமைச்சர் அவர்கள் அதே வேலூரில் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி எங்கள் நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனால தான் எந்தெந்த விதத்தில் எங்கள் தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் இந்த திமுக அரசு புது விதத்தில் புதுசாக யோசித்து இந்த மாதிரி தேர்தல் தலைவர் அவர்களை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. இல்லை, அதாவது நீங்கள் ஏன் இதுக்கு சட்டப்பூர்வமாக நீங்கள் அணுகலன்னு கேட்குறீங்க. திமுக எப்படி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிறாங்களோ அதேமாதிரி விஞ்ஞானபூர்வமாக இதை புதுசாக ஒரு கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வேலூரில் சுற்றுப்பயணம் போகிறாங்கிறது டிஐஜிக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம். உடனே முதலமைச்சர் நாங்கள் அதுக்கு வேலூருக்கு போகிறோன்னு சொல்கிறப்ப இது கோர்ட்டில் போனாலும் தேவையில்லாத சட்ட சிக்கல் உண்டாகி இது டிலே தான் ஆகும். நாங்கள் மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வது ஒரு முறை, நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் போய் எங்கள் குறைகளை கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். எல்லா இடத்துக்கும் போய் தான் நாங்கள் ஆகணும். இப்போ தேர்தலில் இருக்கிறப்ப இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகணும். அது எங்களோட உரிமை. ஒரு அரசியல் கட்சியோட ஜனநாயக உரிமை மக்களை சந்திக்கிறது. அதுக்கு இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான யோசனை பண்ணி புதுசாக டெக்னிக்கில் திமுக செயல்படுறாங்க. அதனால் இப்போ சேலத்துக்கு நாங்கள் 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் கடிதம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பார்க்கலாம். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. திமுக அரசு எங்களோட இந்த அனுமதிக்க எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணான்னு பார்க்கலாம். அக்சஸிபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு திமுக தடுக்கிறாங்க. பட் அக்சஸிபிலிட்டியே இல்லையே. பாதுகாப்பு ஒரு தொலைபேசி, உங்களோட தொலைபேசி யாராவது பொதுமக்கள் இருக்கா? பொதுவா இருக்க பத்திரிகையாளர் உங்க தொலைபேசி நம்பர் இருக்கா? யாராவது பத்திரிகையாளர் தொடர்பு கொள்ள முடியுதா? யாரை சொல்றீங்க? தலைமையில யாராவது சரி எல்லாத்தையும் நீங்க ஈஸியா உங்களோட நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க? கேளுங்க சார். அண்ணா, தலைமை அலுவலகத்துல எல்லாருமே தினந்தோறும் பத்திரிகையாளர் அங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்க நட்பு ரீதியா தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து உங்க சக நண்பர்ல கேளுங்க. நாங்க யாராச்சும் போன் எடுக்காம இருக்காம கேட்டு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அது உரிய நேரத்தில் என்ன முடிவோ அதை எடுப்பார். நாங்கள் திரும்ப தலைவர் பழைய கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை இப்போ பெற்றிருக்கு. நீங்க அதிமுக தான் கேட்டு சொல்லுங்க. அவங்க தான் கேட்டு சொல்லுங்க. நாங்க கேட்டு சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் இவ்வளவு நாள் இப்போ பல நிகழ்ச்சி பத்தி பேசினாங்க. திடீர்னு அவங்களுக்கு தான் இப்போ தான் தெரிஞ்சது. நீங்க அவங்கள தான் கேட்கணும். காங்கிரஸ் டிவிகே 12% தனியாண்டி இருக்காங்க. காங்கிரஸ் என்ன காரணம்? சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு 18% ஓட்டு விழுக்காடு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா அவர் ஒரு வருஷம் தூங்கிட்டு அப்படியே 10 பேட்டி கொடுத்தாரான்னு தெரியல. இந்த 18% ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா தமிழக வெற்றிக் கழகம் 30% தாண்டி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அவருக்கும் நல்லா தெரியும். கருத்து கணிப்பை எடுக்கிற மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் நல்லாவே தெரியும்.
இது அவர் எந்த காரணத்துக்காக வேண்டுமென்றே இது மாதிரி குறைத்து மதிப்பீடு சொல்கிறாருன்னு தெரியல. அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி போகிறவங்க நாங்கள் தவறா வந்து தமிழ்கூடத்தை தவறா பரப்புறாங்க. உங்களோட சின்னம் விசில் சின்னத்தை வேற ஒரு பேர் சொல்லி தவறா பரப்புறாங்க. அது கூட ஏதாவது இல்லைங்க, இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நெகட்டிவாக பண்ண இன்னும் எங்களுக்கு ஆதரவு இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அவங்க மீது இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால் தயவு செய்து வசவாளர்கள் வாழ்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க எந்த விதத்தில் எந்தெந்த விதத்துலலாம் எங்கள் சின்னத்தை வந்து தவறாக சித்தரிக்க முடியுமோ தாராளமாக பண்ணட்டும். அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் வந்து தலைவர் சொன்னார்ல, அழுத்தத்துக்கு ஆளாகுது. அது மாதிரி நடக்கவே தேர்தல் எந்த மாதிரி அணுகணும்னு எங்கள் தலைவர் தக்க நேரத்தில் உரிய முடிவெடுப்பார். அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து தனியாக செலக்டிவாக இந்த தொகுதிக்கு மட்டும் தான் விருப்பம் பண்ணி கேட்குறாங்களா? நீங்களே சொல்லுங்கள். திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் விருப்பம் பண்ண எல்லா தொகுதியும் தான் கேட்குறாங்க. திமுக விமர்சிக்கிற மாதிரி நீங்க மற்ற கட்சியை விமர்சிக்க மாட்டீங்க. ஏன்னா கடந்த அதிமுகவும் ஆட்சி பண்ணிருக்காங்க. பட் அந்த விமர்சனம் வந்து திமுக இருக்கிறோட அதிமுக எடுக்க மாட்டேது. முக்கியமா பாஜக மேல இல்லைன்னு சொல்றாங்க சார். இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு மட்டும்தான். திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். இந்த தீய சக்தியை வீழ்த்துவது தான் எங்கள் முதன்மை குறிக்கோள். மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று சொல்றது இதெல்லாம் காலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது தலைவருக்கு என்னங்க சம்பந்தம்? பிளாக்ல டிக்கெட் வைக்கிறத தடுக்க வேண்டியது யாரு? நீங்களே சொல்லுங்க, யாரு? காவல்துறை ஏன் பண்ணாமல் இருக்காங்க? அதாவது காலை காட்சி அதிகாலை காட்சி வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கல்ல. எதுவும் நடக்கல. காலை காட்சியில் எத்தனை மணிக்கு ஷோ பண்ணணும்னு அரசு தானே முடிவு பண்ணுறாங்க. மற்ற ஸ்டேட்டில் வந்து 4 மணிக்கு காட்சி அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து சிறப்பு காட்சி அனுமதிக்கலாமா வேணாமான்னு ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி ஜீவோ போடுறாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல? அவங்க வேண்டுமென்றே பண்ணுறார்கள். அப்படி அந்த மாதிரி எங்கள் நிர்வாகிகளோ யாரோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இல்லை மக்கள் இயக்கமாக இருந்தப்போ கூட பிளாக்ல டிக்கெட் எங்கள் நிர்வாகிகள் யாரும் விற்றது கிடையாது. நீங்க சொல்றீங்க பாதிக்கப்படுறது வந்து அவரோட ரசிகர் தான். மெயினா பாதிக்கப்படுறது அவங்க ரசிகர் தான். அதிக வெள்ள கூடுதல் கட்டணம் செலுத்தி டிக்கெட் போறதா. நீங்க போலீஸ் மேல தள்ளிட்டு போடுறீங்க. நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ணி இப்படி பேசுறீங்களா? திரும்பவும் சொல்றேங்க, இது பிளாக் டிக்கெட் நாங்களும் பாதிக்கப்பட்ட இதுல இருந்து சொல்றேங்க. போறாங்க அவரோட ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? காவல்துறை அதை நான் கேட்கறேன். உங்களுக்கு இது காவல்துறையோட பொறுப்பா இல்லையா? அதை சொல்லுங்க. இது பிளாக்ல டிக்கெட்டை எவ்வளோ டிக்கெட் சம்பவமே நடக்கல. எவ்வளோ டிக்கெட் வைக்கணுங்கிறது அரசு தான் முடிவு பண்ணுறாங்க. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோன்னு முடிவு பண்ணுறாங்க. அரசோட கடமையை வந்து நீங்கள் எங்கே மேலே இது பண்ணுறீங்க? பாதுகாப்பு தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருந்தாலும் பாதுகாப்பு வந்து நீங்கள் தான் தமிழக வெற்றி கழகம் உங்கள் கட்சி சார்பாக பண்ணணும்னா அப்போ அரசு எதுக்கு இருக்காங்க? எதுவுமே பண்ணலன்னா நீங்கள் எதுக்கு? சரி, எத்தனை நாளைக்கு நடக்கும்? தேர்தல் விதிமுறை வந்துட்டா இவங்களோட வந்து பாச்சா பழிக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மக்களை நேரடியாக உரிய எந்த அமைப்பிடம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிட்டு நாங்கள் மக்களை சந்திக்க நாங்கள் போயிட்டே இருக்கோம். எந்த சமயம் வரை திமுக இதை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்களோ அந்த சமயத்திற்கு பிறகு பாருங்க வேற மாதிரி இருக்கும். முடிச்சுக்கலாம். பெண்களை திமுக நிர்வாகிகள் வந்து ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணாங்க. ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கேட்கலன்ட்டு தயவுசெய்து அவரை கேளுங்க. தயவுசெய்து ஸ்டாலின் அவர்களை கேளுங்க. அப்பான்னு சொல்கிறாரு, தமிழக பெண்களுக்கு அப்பான்னு சொல்கிறாரு. இந்த கேள்வியை வந்து நீங்கள் பத்திரிகை நண்பர்களாக இருக்கீங்க, தயவுசெய்து அவர் கேட்டுட்டு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இதுவரைக்கும் ஏற்கனவே அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. இது என்னது? தயவுசெய்து